ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூனை சேலை வரும்போது நமக்கு தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மள எப்பொழுதும் போல் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றி ஈவனாக தட்டி கொடுத்து நம்ம வந்து பின் ஊசி குத்திக்கலாம். இப்படி குத்திக்கிட்டு தைக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக ஒரே அளவில் தைக்கலாம். லைனிங் என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்மளோட பின்னாடி இருக்கிற அந்த பூனை சேலையும் வரும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கை முன் பார்ட்டு பட்டி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பின் ஊசி குத்தும் போது நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த 2 துணி ஒரே அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா ப்ளவுஸை கஸ்டமர் தச்சு முடிச்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நமக்கு மேலே இருக்கிற லைனிங் கரெக்டாக இருக்கும். மேலே இருக்கிற துணி மட்டும் புஷ்ஷுன்னு இந்த ஷோல்டர் பகுதி, இந்த சைடு பகுதி இதெல்லாம் புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு இந்த மாதிரி பின் ஊசி குத்தி நம்ம கரெக்டாக பண்ணும்போது வந்துட்டு நமக்கு அது கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் அந்த சென்டர் பகுதியில் டாட் பிடிக்கும் போதும் வந்துட்டு நம்ம அப்படியே ஒன்றா படுத்த மணிக்கே தான் எடுத்து போடும் போது நமக்கு ரெண்டு இதுலேயுமே தையல் விழுந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.